எல்லோருக்கும் வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சண்டை கம்மியாகும்னு பார்த்தா இருக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம், நிஃப்டி 221 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கரடிகளுக்கு ஏதாவது ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு தப்பு கணக்கு போட்ட மாதிரி ஒரு 500 பாயிண்ட் இறங்க வேண்டிய நிஃப்டி 24,500 இருந்து அப்படியே திரும்பி 24,934 வந்துடுச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, மறுபடியும் உங்களை இன்னொரு 15 நாளைக்கு வச்சு செய்ய போற இந்த யார் இந்த கோட்டை போட்டது, முதல்ல கோட்டை அழிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கோட்டுக்குள்ளேயே இந்த மார்க்கெட் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு முறை 2-3 நாட்களுக்கு முன்னாடி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்துச்சு. அதை இந்த வார் கெடுத்து விட்டுச்சு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக போயிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தற்போதைக்கு 2 மாதமாக மார்க்கெட் எந்த பக்கம் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல், டாடா மோட்டர் ஏதாவது பெருசாக செய்வீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா போன வாரத்தினுடைய திங்கட்கிழமை அன்னைக்கு டாடா மோட்டர்னுடைய இன்வெஸ்டர் டே, அது இன்வெஸ்டர் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரத்தில் இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாட்டாவினுடைய JLR இன்வெஸ்டர்னுடைய அப்டேட், அதாவது ஜாக்வார் லேண்ட் ரோவர்னுடைய அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஒரு தகவல் கிடைக்கும், என்னவெல்லாம் பேசுவாங்க அப்படின்ற டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து டாடா மோட்டர் ஏதாவது பெருசா சாதிக்குமோ மேலேயோ கீழேயோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. துரதிருஷ்டவசமாக டாடா மோட்டர் சமீபத்தில் மேல இருந்து பெருசா கீழே செஞ்சுட்டான். 730 ரேஞ்சிலாம் இருந்தது, இப்போ தற்போது 685 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஒரு சிறிய ஏமாற்றமாக ஒரு 4% டாடா மோட்டர் இறங்கி இருக்கிறதா இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு. ஸோ சமீபத்தில் பல பேர் இந்த பங்கு தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தா ஸோ தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி பெரிய லாபம் தரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்ப நீ கீழே மறுபடியும் ஒரு 620 பக்கமெல்லாம் வந்துட்டு அப்புறமா ஏதாவது லாபம் சம்பாதிச்சு தர போறியா, என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னொரு மிக முக்கியமான பங்கு தங்கமயில் அப்படின்ற பங்கு, தற்போது இந்த பங்குல என்ன ஒரு நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்போ சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட விழுந்திருக்கான். இனி இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை கீழே மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி அப்புறம் மறுபடியும் இது ஏறானா என்ன அப்படின்றது யாருக்குமே இன்னும் புரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு இருக்கக்கூடிய செக்டர் கோல்டு, அதனுடைய விலை தற்போது உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அப்படின்றதுனால இந்த தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்றதுடைய ஷேர் பிரைஸ் தற்போது ஃபோக்கஸ்ல மார்க்கெட்ல வந்திருக்கு. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு அதிசயமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PI இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு நான் ஸ்டாப்பா யாருக்குமே எந்த விதமான தடையும் தரல. டாடா மோட்டர் கூட ஏறுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிறிய தடை ஏற்பட்டு இன்னைக்கெல்லாம் 4% பக்கம் இறங்கிட்டான். ஆனால் இந்த PI இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசாக எங்கேயுமே தடை இல்லாமல் ஆல்மோஸ்ட் 35% பறந்து வந்திருக்கான். எல்லாருமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய கவனம் எல்லாம் ஏதாவது டிவிடெண்ட் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனியா, அதுக்கு இல்லையே. சரி, கடன் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனி, அது ஓகே. ஆனால் அதனுடைய மிக முக்கியமான தகவல் அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக மேல் நோக்கி வந்த பங்குகளுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இருக்கு. ஆனால் அதுவும் இந்த பங்குல இல்லையே. அப்போ ஒருவேளை பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் பெருசாக ஏதாவது வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களாம் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை பெருசாக மாற்றிக்கவே இல்லை. அந்த பங்கு என்ன ஆகுதோ அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, மேலே வந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ எதுவுமே பெருசாக காரணம் இல்லாமல் கடன் மட்டும் இந்த பங்கு இல்லை, மற்றபடி வேற எதுவுமே பெருசாக பாசிட்டிவ் பாயிண்ட் இல்லையே. இவன் எப்படி நான் ஸ்டாப்பாக ஒரு 35% மேல் நோக்கி ஏறி வந்தான்னா, இந்த பங்குல ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இது இருக்கக்கூடியது அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுல இருக்கு. ஸோ சமீபத்தில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஃபெர்டிலைசர்ஸ் பங்குகள்லாம் நல்லா ஏற்றி விட்டுருந்தாங்க கடந்த ஒரு மாசமா. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இன்னைக்கு இந்த பங்கு PI இண்டஸ்ட்ரி 4% ஏறினதுக்கும் ஒரு காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 35% ஏறினதுக்கு இது ஒன்று தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. மற்றபடி Q4 என்பது ரொம்ப சாதாரணமான ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. அதுதான் ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்கல்ல, நீ இருக்கும் இடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கருடா சௌக்கியமா அப்படின்னு. அது மாதிரி இந்த பங்கு பர்ஃபார்மன்ஸ்ல ஏறாம செக்டர்ல மேல தூக்கி உட்கார வச்சுட்டாங்க.
எது எப்படியோ 52 வீக் ஹை வந்து தொடுமா அல்லது மறுபடி கீழே இறங்கி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தருமா அப்படின்னு ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒவ்வொரு ட்ரேடர்களுடைய நினைப்பு எதில் இருக்குன்னா, இன்னைக்கு எந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்கு, இந்த வாரத்தில் எந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்கு, இந்த மாசத்தில் எந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இன்னைக்கு ஃபார்மா ரிலேட்டடான பங்குகள்லாம் சிலது பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு 3.5% ஏறி இருக்கு. இதுல என்ன ஒரு தகவல்னா, சமீபத்தில் 2 days மூவிங் ஏவரேஜை தாண்டிய பிறகு இந்த வருஷத்துல மிக முக்கியமான லெவல் இந்த ஏப்ரல் மாசத்தினுடைய ஹையில தான் சமீபத்தில் 2 முறை கீழே விழுந்தான். இப்போ 3வது முறையாக கரெக்டா அதே இடத்துல வந்திருக்கான். இனி இவன் என்ன செய்ய போறான்னு காத்திருக்கிறாங்க நிறைய பேரு. இந்த சமயத்தில் இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்குமே இவ்வளவு தூரம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆனா அவன் செய்த குவார்டர்லி ரிசல்ட் சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா சாதனை பண்ணல. தன்னுடைய ப்ராஃபிட்டை வந்து நிலையா தான் நிறுத்தி வச்சிருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால பவர்ஃபுல்லாக இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு சமீபத்தில் லோல இருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதே மாதிரி சில பங்குகள் வந்து Q4 ரிசல்ட்ல ரொம்ப மோசமெல்லாம் கொடுக்கல, ஏவரேஜ் அல்லது எபவ் ஏவரேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா பெருசா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு லாங் கேண்டிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு நியூஸோ வந்து அவனை இன்னும் ட்ரிகர் பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்ற பங்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் இவன் ஏதோ ஒரு பெரிய கேண்டில் போட்ட மாதிரி தெரியும். ஆனால் மொத்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5% இதனுடைய மூவ்மெண்ட். ஸோ இவனுடைய ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் பெரிய அளவில் காமிச்சாலுமே 80 கோடி அப்படின்றதுக்கு அப்புறம் இப்போ 108 கோடின்னு லாபம் காமிச்சாலுமே ஸ்டாக் பிரைஸ்ல இன்னும் பெரிய மொமெண்டம் அப்படின்றது வரல. ஏங்க இதுக்கு முன்னாடி கூட ஆனால் அது ட்ரம்ப் அவர்கள் ஏதோ பேசினாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி லாங் கேண்டில்னு போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி. அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே இவன் பண்ணல. இப்போ கூட சமீபத்தில் போட்ட ஒரு வாலட்டிலிட்டினா வெறும் 5% தான். ஒரு 10-15%க்காவது ஒரு பெரிய கேண்டில் போட்டார் தானே அப்புறம் அதை உடச்சி மேலே போகிறதோ அல்லது அதுக்குள்ளேயே விளையாடுற மாதிரி இருந்தாலும் ஒரு 10-15% ஆடுவான். இல்லை அதை உடச்சி கீழே போகிறதா இருந்தாலும் ஒரு 20-30% மூவ்மெண்ட் காட்ட முடியும். ஸோ சமீபத்தில் ரிசல்ட் ஓரளவுக்கு ஏவரேஜ் தான். ஆனால் ப்ரைஸில் எந்த ட்ரிகருமே வரல. அப்படின்னாக்கா இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனம் போய்கிட்டு இருக்கு. இவன் என்னைக்கு 2 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆவான் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இது 140 ரூபா ரேஞ்சில் ஆடிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குமே சமீபத்தில் ஒரு பெரிய லெவல்லையே அவனுடைய மூவ்மெண்ட் அப்படின்றத காமிச்சான். அந்த மூவ்மெண்ட் காமிச்சதுக்கு அப்புறம் 200 ரூபா ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல ஒரு 30 ரூபா பக்கம் இறங்கி மிக முக்கியமான அந்த 2 days மூவிங் ஏவரேஜ் அப்படின்ற இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்குனுடைய ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரிசல்ட்டுமே சமீபத்தில் 90 கோடி 110 கோடி அப்புறம் 190 கோடின்னு லாபம் காமிச்சிருக்கான். அவனுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். பட் இந்த பங்குலையுமே இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக ட்ரிகர் கிடைக்க மாட்டேங்குது. சமீபத்தில் ஓரளவுக்கு ஏவரேஜ் அல்லது எபவ் ஏவரேஜ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் காமிச்சிட்டு கீழே கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்றது ஒன்று கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். திரும்பி தன்னுடைய பழைய ஹை சமீபத்தினுடைய ஹை 200 ரூபா வரப்போறானா அல்லது 130 அடடா 130 ரூபாய் கீழே விழுந்து 3 முறை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரே இடத்துல 130 to 170 3 தடவை ஆடி இருக்கான். அப்புறம் தான் அந்த சீட்டை களைச்சு போட்டுட்டு வேற மாதிரி ஆடிட்டான். ஸோ அப்போ இங்கிருந்து இது ஏறப்போகுதா அல்லது கீழே வந்து 4வது முறையாக இந்த வருடத்தில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ சமீபத்தில் ஏவரேஜ் அண்ட் எபவ் ஏவரேஜ் கொடுத்த பங்குகள், ரிசல்ட் கொடுத்த பங்குகள் ஆனால் இன்னும் சுமாராக தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த 2 பங்குகள் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இன்னும் 14 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் சீசனே ஸ்டார்ட் ஆகிடும். இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்பது பாவம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் வேஸ்ட் இல்லைப்பா, இந்த பங்குகளை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வேஸ்ட். அவங்க தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஏறி இருக்குமா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ரிசல்ட்டே ஏறல. இன்னும் 14 நாளில் ரிசல்ட் சீசனே முடிய போகுது. அந்த அடுத்த ரிசல்ட் சீசனே வரப்போகுது. நண்பர்களே, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இந்த ஃபார்மா செக்டர் திடீர்னு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்னு காட்டுறாங்க. மேபி அவனை பிடிச்சி அடி வெளுத்து விட்டதுனால சரி கொஞ்சம் ரெக்கவரி ஆகலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. இந்த சமயத்தில் சிப்லா அப்படின்ற பங்குமே 1.67% இன்னைக்கு ஏறி இருக்கு. எல்லாருமே மனசில் ஒன்று என்ன நினச்சிக்கணும்னாக்கா, ட்ரம்ப் அவர்கள் 90 நாள் ஒரு பாஸ் பண்ணி வச்சிருக்காரு டேரிஃபை அப்படின்றது மனசில் நினச்சிக்கணும். அவர் எப்போ வேணாலும்
திரும்பி என்ன வேணாலும் பேசலாம், அந்த நாள் நெருங்கிக்கிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப நாள் பொறுத்து அமைதியா இருந்து கொண்டிருந்த ஃபார்மா பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த சமயத்துல வேறு சில பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன் ஃபார்மா அப்படின்றது ஒரு ஜாம்பவான் தான் ஃபார்மா செக்டர்ல. அந்த பங்கு தற்போதைக்கு தன்னுடைய ஹையிலிருந்து ஒரு 10% கீழே இறங்கி வீழ்ச்சியா கிடக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, ஒரு மாசமாகவே அது ஒரு 10% தன்னுடைய ஹையிலிருந்து இறங்கி தான் கிடக்கு. இனி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஒரு தடவை நீ மேல வந்துட்டு அப்புறம் என்னத்தையோ பண்ணு அப்படின்ற மாதிரி கோபமா இருக்காங்க சில ட்ரேடர்கள். இனி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இதே மாதிரிதான் ஒரு காலத்துல என்ன ஆயிருந்தது, டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஒரு பங்கு ரொம்பவுமே கீழே இறங்கி 2024 சப்போர்ட் லெவல்ல கிடந்தான். சரி, நீ இந்த சப்போர்ட் லெவல்ல கிடக்குறான், இனி இது எப்படி ஒரு 2-3 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தாதான் இவன் மேலே ஏறி சந்தோஷத்தை கொடுத்தானா அல்லது கீழே இறங்கி துக்கத்தை கொடுத்தானா அல்லது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பானா அப்படின்ற 2-3 மாசம் கழிச்சு தான் தெரியும் நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2-3 மாசம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய பழைய ஹைக்கே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 20% மேலே ஏறி அது ஒரு மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் அந்த டாக்டர் ரெட்டி ஷேரை கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஆனந்தமாக கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அப்புறம் சந்தோஷப்பட மாட்டாங்களா? அந்த பங்கு சமீபத்தினுடைய லோல இருந்து கிட்டத்தட்ட 20-25% ஏறி இதுக்கு முன்னாடி 2 முறை இப்படி அதே இடத்துல இருந்து சரிவடைஞ்சிருந்தான். அப்ப என்ன ஆகுது, மறுபடியும் 2 முறை ஒரு மாதிரி லாபம் செஞ்சு கொடுத்துருக்கான் இல்லையா? அதனாலதான் அவங்க ஆனந்தமா இருக்காங்க. இந்த சன் ஃபார்மா அதே மாதிரி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இதை கட்டி பிடிச்சி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா இல்லை இவன் என்ன பண்ண போறான்றது தெரியல. எதா இருந்தாலும் 2-3 மாசம் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்குது, இந்த சன் ஃபார்மா அப்படின்ற பங்கு 52 வீக் ஹையக்கு இது தொடுமா அல்லது 52 வீக் லோவை தொடுமா? உங்கள் மனசில் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, மிக முக்கியமான தகவல், எரியிற வீட்டுக்கு பக்கத்தில் கோந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி என்னடா பாசத்துக்கு பேரம் பேசுறீங்களா, குழந்தை தரமாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாக்கா அப்புறம் குழந்தை கொடுக்குற மாதிரி ஒரு காமெடி வரும். அது மாதிரி இந்திரபிரஸ்தா கேஸ் ஐஜிஎல் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்தான். அப்புறம் அந்த இஸ்ரேல் ஈரான் வார் நிற்காதனால எனர்ஜி ரிலேட்டடான ப்ரைஸ் எல்லாம் ஒரு மாதிரி மேலே ஏறிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா அப்புறம் சண்டை நிற்காதனால எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் வராதனால தற்போதைய நிலைமையில 4% ப்ளஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ தற்போது தான் வீழ்ச்சிக்கு இது வந்துடுமோ? ஏற்கனவே 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டு பல முறை இறங்கியிருக்கா இந்த பங்கு. ஸோ இந்த முறையும் அதே மாதிரி கீழே இறங்கி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு நிறையா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐ ஜாலி, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு இந்த பங்கு பாதி ரூட்லேயே அப்படியே திரும்பி 4% ஏறிட்டான். இதனால் பல பேர்த்துக்கு மனசு விரக்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஆயில் ரிலேட்டடான பல பங்குகள் இப்படி ஃபோக்கஸில் வந்திருக்கு. அதாவது அது கொடும் செயல், ரொம்பவுமே தப்பான ஒரு தகவல் தான் வார் அப்படின்றது. ஆனால் அந்த வார்னாலேயும் நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பல பங்குகள் இப்படி ஃபோக்கஸில் வந்திருக்கு. எப்போ அவங்க அறிவில்லாமல் சண்டை போட்டுக்கிறதுக்கு நாங்கள் ஏறக்கூடாதா, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நாங்கள் ஏறுறோம் அப்படின்ற மாதிரி சில ஆயில் கம்பெனிஸு அந்த மாதிரிலாம் இதாகிட்டு இருக்கு. அதாவது இந்த வார் பார்த்தீங்கன்னாக்க இது சீக்கிரம் முடியாது போல. ஒன்றா அந்த இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல பிரச்சனைகள் வருது, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆபத்தாக இருக்கு. இல்லைன்னா இந்த ஈரான் பெரிய லீடர் ஆகும்னு அது ஒரு புதிய பாதை போட்டுக்கிட்டு இருக்கீல, நடுவில் எவன்டா குட்டியூண்டு ஒருத்தர் இருந்துக்கிட்டு இம்சை பண்ணுறான், நம்மளுடைய தலைமைக்கு பிரச்சனை பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அந்த நாடு இந்த நாடே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ஆக்ஷன் பண்ணுறான், எங்களை எலிமினேட் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த போர் என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவங்க முடிக்க மாட்டாங்க போல. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது போன்ற வார் பிரச்சனைனால தொடர்ந்து ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எப்போவுமே என்ன யோசிச்சுக்கணும்னா, ஒரு வருஷத்துக்கு எப்படி ஏதாவது ஒரு பங்கு 50% ஏறுறதோ அல்லது 50% இறங்குறதோ இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு நம்ம இனி தயாராகிக்கணும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒரு எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஷேர் நினச்சிங்க, சும்மா ஒரு சாதாரண ஸ்லோவான பங்கு கூட மனசில் நினச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடிசி என்டிபிசி எல்லாம் இருக்குது. இந்த ஐடிசியினுடைய பங்கு சாதாரணமாக ரொம்ப ஸ்திரத்தன்மைன்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2024 நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், அவன் 360 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் போயிருக்கான். மறுபடியும் அங்கிருந்து 450 ரூபா வந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் இப்போ 418 ஆடிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பங்குமே வரக்கூடிய காலங்களில் ஒரு வருஷத்துக்கு
30%லேருந்து 50% இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறான். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலான்னு தான் நீ நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்மளும் என்னடா நீ இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இப்போ நீங்களும் எரியிற வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீ என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, இப்போ கூட சமீபத்தில் ரகசியமாக பல பங்குகள் திடீர்னு குட்டி குட்டி பங்குகள்லாம் மேலே நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சான். அப்புறம் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டில் பல பங்குகள் 5% 100 ரூபாய்க்கும் குறைவான பங்குகள்லாம் பல பங்குகள் கிராஷ் ஆகி கிடக்கு. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எடுத்துத்தானே ஆகுறாங்க. சரிங்க நண்பர்களே, எல்லா தகவலையும் தூக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சிருவோம். இவங்க செய்கிற செயலை பார்த்தா நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால் எல்லா தகவலையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மிக முக்கியமாக ட்ரேடர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். அவங்களோட எக்ஸ் டேட் இன்னைக்கு போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டுக்காக. அதனால் அந்த பங்கு ஒரு பங்கு என்பது 10 பங்காக மாறப்போகுது. அதனால் அந்த ப்ரைஸையும் மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ணும். இல்லைனாக்கா அப்புறம் அவங்களுக்கு 10,000 ஷேர் ஒரே நாளில் ₹1 லட்சம் போயிடும். அதனால் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பங்கு என்பது 10 பங்காக மாற்றிட்டு அதே அளவுக்கு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ திடுதிப்புன்னு நேற்று நிறைய பேர் ₹1000 ரேஞ்சில் பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 939 இருக்கு. ஆனால் இந்த ட்ரேடர்களுக்கு இது ஆகாது. இந்த விலையை நாங்கள் ஏற்றிக்கொள்ள மாட்டோம். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு. ஸோ இவன் இன்னும் சிறிது காலம் கழித்து பார்க்கும்போது 1500 அல்லது 500 போகணும். அதுக்கடுத்த வருடம் கழித்து பார்க்கும்பொழுது மறுபடியும் பெருசாக இறங்கியோ அல்லது பெருசாக ஏறியோ அல்லது கீழே 500 போனவன் மறுபடியும் 1500 போய் மிகப்பெரிய ஒரு லாபங்களை அல்லது மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை அடுத்த 2-3 வருடங்களை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு குறியோட கொண்டிருக்காங்க ட்ரேடர்கள். ஸோ இருக்கிறதுலையே மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு நடந்ததும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களையும் சரி, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸாக தான் தற்போதைக்கு ட்ரேடர்கள் முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. மற்ற நியூஸ்கள் எதாக இருந்தாலும் எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் வர வேண்டிய வாலட்டிலிட்டி தான் அடுத்தடுத்த வருடங்களில் இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிறைய பேர் எப்படா இந்த பங்கு 500க்கு விழுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேறு சில ட்ரேடர்கள்லாம் எப்படா இது 1500 போகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, பல பேர் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி கதறிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா 1996களில் ₹1 லட்சம், அப்போ ₹1 லட்சம் மிகப்பெரிய பணம் தான், இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அது சமாளிக்கக்கூடிய பணம் தான். நான் 1998 நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல மார்க் கிடைச்சிது. அப்போ அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் சேர போனால் அப்போவே ஒரு ₹15,000 என்னமோ ஃபீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10,000 15,000. ஸோ ₹1 லட்சம்ன்றது 1996 புரட்டக்கூடிய பணம் தான். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, JSW ஸ்டீல் அப்படின்ற பங்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அதை விற்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பங்கு எத்தனையோ டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட்னு என்னென்னமோ கொடுத்துருக்கு. கடைசியில் நேற்று ஃபாதர்ஸ் டே இதை ஒரு ஸ்பெஷல் தகவலாக நான் சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே வார் மூட கெடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் மாதிரி நேற்று அந்த தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த இந்த JSW ஸ்டீல் அப்படின்ற ஷேர் அவர் விற்காம வச்சுருந்தாரு. கடைசியில் இப்போ அந்த பங்கு எனக்கு வந்துடுச்சு. அதனுடைய மதிப்பு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 கோடி பக்கம் வருது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. ஸோ அப்பா கொடுத்த 80 கோடின்னு இவர் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இதை வச்சுக்கலாம். இது எதனுடைய பெனிஃபிட் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். 30-40 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பங்கை வாங்கி வச்சா, நல்ல பங்கை வாங்கி வச்சா அதனுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.